அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ராசி பலனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்க. அதோட இப்ப நடந்துட்டு இருக்கிற கோச்சாரத்தையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதுல இருக்கிற அனைத்து பலன்களும் உங்களுக்கு சரியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு நடக்கின்ற தசாபுத்தியில குடும்பம், வாழ்க்கை, திருமணம், தொழில், வேலை, படிப்பு போன்ற எந்த விஷயங்கள்ல சந்தேகம் இருந்தாலும் உங்க ராசிக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நாங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்கிறோம். மகர ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன நிலைகள் இருக்கு, எப்படி நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் மகர ராசிக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். கும்ப ராசியிலேயே ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல சந்திர பகவான் அங்க இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் இருக்கிறாரு. அவரோட சேர்ந்த புதனும் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான், கேதுவோட இணைந்த சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இது இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மகர ராசிக்கு. தொழில், வேலை எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு. இங்க நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பையும் பெறுவாரு. குருவோட பார்வையிலையும் இருக்கிறாரு. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய மாதமா தான் இது இருக்கும் அப்படிங்கலாம். 6ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. வேலை செய்யற இடத்துல வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் 6ல இருக்கும் பொழுது வேலையாட்கள் மூலமாக வேலை செய்கிற இடத்தில் வேலை செய்பவர்களுக்கும் வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதனால வேலையாட்கள் கொஞ்சம் கவனமா இருந்து தொழில் செய்யறவங்க வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமா தான் இது இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா புதன் பகவான் சரியான இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்ல தான் இருக்கு. 8ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு. சூரியனும் அங்கதான் இருக்கிறாரு. அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்தி படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதம் நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடைய முடியும். இல்லாட்டி ரொம்ப சிரமத்தையும் கஷ்டத்தையும் இந்த மாதம் கொடுத்துரும். பொதுவா இந்த மாதம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள மாணவ மாணவிகள் கவனமா இருந்துக்கிறது தான் சிறப்பு. குடும்பம், தனம் சம்பந்தப்பட்ட விஷயம், தனவரவு எப்படி இருக்கும் குடும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான அமைப்பு தான். இருந்தாலும் கூட 7 சனியில பாதச்சனி அப்படிங்கிற நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான தனவரவுகள்ல கொஞ்சம் தாமதத்தையும், சங்கடத்தையும் குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால வருகின்ற சனிப்பெயர்ச்சி வரலுமே கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப போயிட்டு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது விரையாதிபதி நட்சத்திரத்துல வேற போயிட்டு இருக்கிறாரு. அதனால தன் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான விரை செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். குடும்பத்திற்கு தேவையான தனவரவிற்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுல வெற்றி அடைய முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடம் நல்லாதான் இருக்கு. 7ஆம் இடம் எந்த வகையிலும் கெட்டு போகல. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கோங்க. முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 6ல இருந்து விரயஸ்தானத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. விரயஸ்தானத்திற்கான அதிபதி 5ஆம் இடத்துலயும் அமர்ந்திருக்கிறாரு. அதனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி தரும். அதனால தன்னுடைய தாய் உடல்நிலையில் கவனத்தோடு இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. மகர ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாம கஷ்டங்களும், கண்டங்களும், கடன்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததா பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திர வீடான கடகமனை எந்த ஒரு தீங்கும் இல்லாம சுபத்துவத்தோட தான் இருக்குது. அதனால பெரிய அளவுல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் கவனமா இருங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு.
தேவையில்லாத வம்பு வழக்குகளும், உடல்நிலை பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய மாதமா இது இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால கவனமா இருங்க. இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு கவனமா இருக்கிறது தான் சிறப்பு. மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் என்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் வம்பு வழக்குகளையும், உடல்நிலை பாதிப்புகளையும் குடுப்பாரு. அதனால முருகன போய் வழிபட்டுட்டு வர்றது இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கான கேள்விகள் இருந்தா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க பதில் தர காத்திருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆதரவு குடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.